இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 25வது நாள் ஆராதனையில் உங்களை வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் காண்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நல்லதவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள். ஸோ உற்சாகமாக இன்றைய நாளில் வார்த்தை, நேற்று எத்தனை பேருக்கு வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது? ஸோ இன்றைய தினமும் எங்கள் மத்தியில் காலேப் இருக்கிறார். ஸோ உற்சாகமாக காரங்களை தட்டி வரவேற்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது, அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது, நாங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் என்றதை நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையின் ஊடாகவும் அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும் போது அது நாங்கள் அதிகமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து, உங்களுடைய நாவினால் புறப்பட்டு உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுறதன் மூலமாக, உங்களுடைய பிரச்சனைகளை இல்லாமாக்குறதன் மூலமாக, உங்களுடைய தேவைகளை உங்களுடைய தேவைக்கு அதிகமாக சந்திக்கிறதன் மூலமாக கர்த்தர் நல்லவர் என்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடனான உறவு மிகவும் முக்கியம். இன்னைக்கு தேவனுடனான உறவுல நாங்கள் சரியா இருப்போமா இருந்தால் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும், இப்போ நாங்கள் பாடின பாடல் சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டத்தின் மத்தியிலும் எதிரான சூழ்நிலையின் மத்தியிலையும் நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவோம், நம்ம எப்படிப்பட்ட உணர்வுகளோடு இருப்போம் என்றால் மகிழ்ச்சியினால நிறைந்திருப்போம். நம்முடைய வாய் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் நல்லவர் என்று தான் சொல்லும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வாய் கர்த்தர் நல்லவர் என்று தான் சொல்லும். நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 105வது அதிகாரம் 17வது வசனம் தொடக்கம் 19வது வசனம் வரைக்கும். சங்கீதம் 105வது அதிகாரம் 17வது வசனம் தொடக்கம் 19வது வசனம் வரைக்கும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏராளம் தாராளமாக நமக்கு வாக்கு தத்தங்களை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மன்னாவை, ஆவிக்குரிய உணவை ஆண்டவர் ஏராளம் தாராளமாக கொடுத்திருக்கிறார். வேதத்தில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் எனக்கானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வாக்கு தத்துவங்களை நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வாக்கு தத்துவ வார்த்தைகளை தேவன் இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். லூக்கா 4வது அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் பிசாசினால அங்கே சோதிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பிழைக்க செய்கிறது, நம்மளை வாழ வைக்கிறது ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது. ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது. இந்த ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மரித்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் இருதயத்தில் விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை பேச 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 அந்த மரித்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பித்து கொண்டிருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து அந்த மனுபுத்திரனுக்கு சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார். அது உமக்கே தெரியும் என்று அவர் சொல்லும் போது, அல்ல, நீ அதை பார்த்து சொல்லு, மரித்து போய் கிடக்கிற அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்லு, மரித்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை
கேளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க வாயை திறந்து மரித்து போன நிலைமையில் இருக்கிற உங்களுடைய எதிரான சூழ்நிலைகளை, உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நீங்க அதை பற்றி பேசாம அதை பார்த்து நீங்க பேசும் பொழுது தேவன் அதற்குள்ளே அவருடைய ஜீவனை கொடுத்து, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அதற்குள்ளே கொடுத்து தேவன் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு திரள் கூட்டத்தையே தேவன் உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக மரித்து போயிருக்கிற காரியம் எவ்வளவு பெரிதா இருக்கலாம், ஆனா அதை காட்டிலும் ஆண்டருடைய வார்த்தை மிகவும் பெரியதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது எப்படிப்பட்ட மலைகளையும் பேர்க்க வல்லமையுள்ளதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இன்றைக்கு ஏன் நாங்கள் அனுதினமும் ஏன் 40 நாளும் ஏன் நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம்? ஏன் நாங்கள் சபைகளில் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்றைக்கு இந்த கிருபைக்கு கீழே நாங்கள், இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துக்கு கீழே நம்ம எதற்காக நாங்கள் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்டா, அந்த வார்த்தை தான் நம்மளை போஷிக்கிற உணவாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமுமா இருக்குது. இந்த வார்த்தை இல்லாமல் எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சர்வ உலகத்தையும் அவருடைய வார்த்தை தாங்குகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது ஆண்டுடைய வார்த்தையா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உண்மையா நீங்க இந்த வசனத்தை ருசி பார்த்திருப்பீங்களா இருந்தா நீங்களும் சொல்லிக்கொண்டே இருப்பீங்க, இன்னைக்கு நான் வாழுகிறது ஆண்டுடைய வார்த்தையினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமா நிறைவேறும். அது நிறைவேறாம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நிறைவேறாம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன செய்யுமா, அது வெறுமையா தவறுக்கு திரும்பாதான், அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குமா. அது தேவன் என்ன நோக்கத்துக்காக பேசினாரோ, அவர் எதை விரும்பி பேசினாரோ அது தான் விரும்பினதை செய்து தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 55ஆவது அதிகாரம் அதில் 8வது வசனம் தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். ஏசாயா 55ஆவது அதிகாரம் 8வது வசனம் தொடக்கம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய வழிகள், நினைவுகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் நினைவுகளை காட்டிலும் அது உயர்ந்ததா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டருடைய வசனம் என்னத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிக்காட்டுதுண்டா, ஆண்டருடைய நினைவுகளை வெளிக்காட்டுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் ஊடாக நமக்கு எதை வெளிக்காட்டுறாரு, நமக்கு எதை கற்றுத்தர்றாருண்டா, அவருடைய நினைவுகள் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது என்றது அவர் வெளிக்காட்டுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, அதான் உலகத்துல சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. வேதத்திலேயும் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்குது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளை போல உயர்ந்ததா இருக்கணுமா இருந்தா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனுடைய நினைவுகளை போல இருக்கணுமா இருந்தா, நம்முடைய இருதயம் ஆண்டருடைய வார்த்தையினால நிரப்பப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் யோசேப்பை குறித்து ஒரு நினைவை வச்சிருந்தார். என்ன நினைவை வச்சிருந்தாரு? அவனுடைய சகோதரர் மட்டும் இல்லை, முழு தேசமும் அவனுக்கு கீழே, அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கும்படியாக அவ்வண்ணமா தேவன் அவனை உயர்த்துறதற்கான தரிசனத்தை கொடுத்தார், அவருடைய நினைவுகளை கொடுத்தார். யோசேப்பு தானாக சிந்திக்கல, யோசேப்பு தானாக யோசிக்கல, கர்த்தர் அந்த நினைவுகளை கொடுத்தார். அவன் சகோதரரோடு கூட ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான். நீங்க ஆதியாகமம் 37 நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த யோசேப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தன்னுடைய சகோதரரோடு கூட ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அதில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, தன்னுடைய சகோதரருடைய துன்மார்க்கத்தனத்தை தன்னுடைய தகப்பனாருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு, அவனுக்கு அவருடைய நினைவுகளை கொடுக்கிறார், அவனுக்கு அவருடைய நினைவுகளை கொடுக்கிறார். கர்த்தர் யோசேப்பு கண்டு ஒரு நினைவுகளை வச்சிருந்தார், யோசேப்பு கண்டு ஒரு வழிகளை வச்சிருந்தார். நாங்கள் நேற்று பாடின பாடலை போல சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் என்ன செய்கிறாரா, நமக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறாராம், நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு
காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் யோசேப்புக்கென்று, யோசேப்பின் வெற்றியின் வாழ்க்கைக்கென்று, உயர்வுக்கென்று ஒரு எண்ணத்தை வச்சிருந்தார், ஒரு நினைவுகளை வச்சிருந்தார். அதை தரிசனமா அவனுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எடுத்தாப்புல அவன் மேலே வரல, அவனுக்குள்ள அவருடைய நினைவுகளை விதைக்கிறார். இப்போ அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் அவனுக்குள்ள விதைத்த அந்த நினைவுகளை தனக்குள்ள எடுத்துக்கொள்றான். அவனுடைய பெற்றோர்கிட்ட போய் அதை பகிர்ந்து கொள்ளும் போது உடனே அவங்க ஆமேன் போட்டு ஏற்றுக்கொள்ளலை. அவங்க என்ன செய்யறாங்க? அவனை கடிந்து கொள்றாங்க. சகோதரர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் என்னைய குறித்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை உயர்த்துவாராம், நீங்கள்லாம் எனக்கு கீழே இருப்பீங்களான்னு சொல்லும் போது அவங்களுக்கு பாருங்க, என்ன உனக்கு கீழே நாங்க இருக்கிறதான்ற எண்ணம் தான் வந்து தோழியே. என் சகோதரன் என்ன செய்யறான், எனக்கு மேலே வரப்போறான் என்ற அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லை, அந்த நல்ல காரியம் அவங்களுக்குள்ள இல்லை. மாறாக என்ன செய்யறாங்க? அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை அழிக்கலாம் என்று, கொலை செய்யலாம் என்று அவங்க வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப தகப்பன் அவனுக்கு உடுத்தின அந்த பலவர்ணமான அங்கியை உரிந்து போடலாம் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் பாருங்க, எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாக சதித்திட்டம் போட்டாலும் அவனுக்கு வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர், அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், அவனுக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், அவனுக்குள்ள அவருடைய வழிகளை விதைத்த ஆண்டவர் அவனை முடிவு பரியந்த நடத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு யோசேப்பினுடைய முழுமையான வாழ்க்கையை நாங்கள் அவதானிச்சு பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு தெரியும். அன்றைக்கு அவன் இருந்த நிலைமையில் அவனுக்கு இது தெரியுமோ தெரியாது. இன்றைக்கு நமக்கு தெரியும், கர்த்தர் யோசேப்பினுடைய ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில ஒன்றும் மாறாக நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அவன் எந்த நிலைமைக்குள்ள போனாலும், எந்த கஷ்டத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் அந்த நடுவில் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்தது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். அதில் சொல்றது, அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். எந்த இடத்துல எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கும் போது இல்லை, எல்லா சூழ்நிலையெல்லாம் எதிராக போய் கொண்டிருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் வாழுகிற இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தர் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற பணிகளாக இருக்கலாம், தேவன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த இடத்துல பாருங்க, யோசேப் அவனுடைய வாழ்க்கையை ஆழமாக நாங்கள் அவதானித்து பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன ஆண்டருடைய வழிகளுக்கு விரோதமாக, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்துக்கு விரோதமாக சூழ்நிலைகள் நடந்தாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு யோசேப்பின் தேவன் என்னுடைய தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவனை புடமிட்ட ஆண்டுடைய வசனம் உங்களையும் புடமிட்டு கொண்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய நேரங்களில் நம்மளோட என்ன செய்துடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். சில நேரங்களில் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது சில நேரத்தில் பலவீனப்பட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதன் அடிப்படையில் அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மளை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளுக்கு பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி பலனை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில நேரங்களில் ஆண்டவர் நல்லவர் என்கிற இப்படிப்பட்ட நிறைய பாடல்கள் இருக்குது. இப்படிப்பட்ட பாடல்களை படிக்கும்போது எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கீழே போய்கொண்டிருக்கும் போது, மனம் தளர்ந்து போய் கொண்டிருக்கும் போது, ஆரம்ப காலத்தில் இந்த பாடலை நான் அதிகமாக படித்திருக்கிறேன். இந்த பாடலை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் எதிராக நடக்கும்போது நம்முடைய வாய், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் எங்கேயோ போயிடும். எங்கேயோ போய் அதை என்ன செய்திடும்? நம்முடைய வாழ்க்கையை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போக பார்க்கும். ஆனால் அதன் மத்தியிலும் நாங்கள் இப்படிப்பட்ட பாடல்களை படிக்கும்போது, ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லும்போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை தாங்குகிறீன் என்று சொல்லும்போது கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க சங்கீதத்தை படிப்பீங்களா இருந்தா, சங்கீதக்காரன் பாருங்க 180 அதிகாரத்தை எடுத்து வைத்திருக்கிறான். நீங்க அநேகமான சங்கீதங்களை வாசிச்சு பாருங்க. 1ஆம் வசனம் தொடக்கம் கடைசிக்கு அந்த நடுவில் இருக்கிற வசனம் வரைக்கும் அவன் நிறைய நேரங்களில் புலம்பி கொண்டிருப்பான். என்னுடைய எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், நான் பேசாம இறந்து போயிடலாம் போல இருக்குதே, அப்படியே சொல்லி சோர்வுக்குரிய வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பான். ஆனால் அவன் கடைசியில் சங்கீதங்களை முடிக்கும் போது நீங்க வாசிங்கண்டா, ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் அதிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று பேசுறான்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதில் ஒரு அதிகாரத்தெல்லாம் சொல்றான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி. அதை பவுல் எடுத்து சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. யார் எழுதினது? தாவீது எழுதி வைத்திருக்கிறார். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் என்ன நம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசுகிறோமா? இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், என்னுடைய ஊழியத்தில் நிறைவேறும், என்னுடைய வீட்டில் நிறைவேறும். உங்களுடைய அனைத்து சூழ்நிலைகளிலையும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நாங்கள் ஏசாயால பார்த்தோமே, ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டதான்? அது வெறுமையாக திரும்பாதான். எல்லாம் சொல்லுங்க, வெறுமையாய் திரும்பாது. அது வெறுமையாய் திரும்பாது. அது நிச்சயமாக வெறுமையாக திரும்பாது. ஏனென்றால் ஆண்டவர் பேசும்போதே ஒரு நோக்கத்தோடு பேசுகிறார், அதை விரும்பி பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அவர் ஏனாதானோன்ற அளப்பலை. அவர் என்ன செய்கிறார்? நல்லாக யோசித்து என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார். அவர் பேசின வார்த்தை நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அவர் அதை குறித்து விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அது வெறுமையாக திரும்பாது. இன்றைக்கு தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் பேசுகிற வார்த்தைகளும் வெறுமையாக திரும்பாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுது. அதே போல நாங்கள் சொன்னாலும் ஆகும், நாங்கள் கட்டளையிட்டாலும் நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் பிசாசை எப்படி மேற்கொண்டார்? ஆண்டவர் சொல்றாரு, பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள். அவர் மேற்கொண்டார், அவர் எதிர்த்து நின்றாரு. இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் மேற்கொள்ளுங்க, நீங்களும் எதிர்த்து நில்லுங்க. அவர் எப்படி மேற்கொண்டார்? வார்த்தையினால மேற்கொண்டார். அப்ப நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? வார்த்தையினால தான் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய சொந்த வார்த்தைகளினால் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தைகளினால மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கணும். அதே மாதிரி பிசாசின் இடத்திலிருந்து வருகிற காரியங்களையும் எதிர்த்து நிற்கணும். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, எந்த மாறுதலும் இல்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ தீமையான காரியங்கள் எங்கிருந்து வருது? மரணம் எங்கிருந்து வந்தது? பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. வியாதி எங்கிருந்து வந்தது? அதுவும் பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. வியர்வை எங்கிருந்து வந்தது? கண்ணீர் எங்கிருந்து வந்தது? பஞ்சம், பட்டினி, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. யோவான் 10:10 சொல்லுது, பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், அவன் திருட வருகிறான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுகத்தை திருடத்துக்கு வருகிறான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை, வெற்றியை ஆண்டவன் பிசாசு திருடுகிறதுக்கு வர்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் அதிலிருந்து, அவனிடத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ ஆரம்பத்தில் அவர் காப்பாற்றின ஆண்டவர் இப்போ நம்மளை அநேகரை காப்பாற்றும்படியாக நம்ம இந்த காரியங்களை ருசி பார்த்து இப்படிப்பட்ட சத்தியங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டோம், ஆரம்பத்தில் வார்த்தையினால் போதிக்கப்பட்டுட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு சத்தியம் எனது ஆண்டுடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் அறிஞ்சு கொள்கிறோம். ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறாரு? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசின் இடத்திலிருந்து, அவனுடைய கிரியைகளிலிருந்து நம்மளை விடுவித்து பாதுகாத்து கொள்கிறார். இப்போ நம்ம முடிவு பரியந்து அப்படியே இருந்துடக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை ஆண்டவர் எப்படி நம்மளை காப்பாற்றுகிறாரோ அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நம்ம அந்த வார்த்தையின் மூலமாக பிசாசை எதிர்த்து நின்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீயும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளு. இந்த வார்த்தையின் மூலமாக நீயும் பிசாசினிடத்திலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளலாம். பிசாசினால் உண்டான காரியங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நன்மையான ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதே போல தீமையான எல்லா காரியங்களும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அந்த பிசாசினிடத்திலிருந்து வருகிற அந்த தீமையை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றா ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, பிசாசு என்ன செய்யறானா, தன்னை ஒரு சிங்கம் போல காண்பித்துக் கொள்றானா. நம்மளை சிங்கம் போல அவன் சிங்கம் அல்ல, அவன் ஒரு பெரிய ஆள் இல்லை. ஆனால் தன்னை எப்படி காண்பித்துக் கொள்றானா, தன்னுடைய போலியாக என்ன செய்யறான், தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காண்பித்துக் கொள்றான். தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காண்பித்து கொண்டு நம்மளை என்ன செய்ய பார்க்குறான், நம்முடைய ஆத்மாவை மயக்க பார்க்குறான். நம்முடைய ஆத்மாவை மயக்க பார்க்குறான். ஆகையினால நாங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும், பிசாசானவன் அவன் நம்முடைய பாதப்படிக்கு கீழே இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனை மேற்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனை மேற்கொள்ளுகிறதுக்கான ஆயுதமாகிய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தினுடைய சம்பவம் இருக்குது. அங்கே பாருங்க, கோலியாத்தினுடைய கையில் பெரிய வாள் இருக்குது, தாவீதுற கையில் சின்ன ஒரு கவன் தான் இருக்குது, 5 கல் இருக்குது. ஆனால் அவன் அந்த கோலியாத்தை பார்த்து என்னத்தை பேசுகிறான் பாருங்க, உன் தலையை வெட்டி ஆகாயத்தி பட்சிக்கு இறையா போடுவேன். அவன் கையில் என்ன இருக்குது? கவன் இருக்குது. கவனை வச்சு கொண்டு வெட்ட முடியுமா? அவன் என்ன செய்கிறான்? விசுவாசித்து பேசுகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் தலையை வெட்டி ஆகாயத்தி பட்சிக்கு இறையா போடுவான். அதில் 50வது வசனத்திலேருந்து நீங்கள் 55 வரைக்கும் வாசிச்சிங்கண்டா அதில் வார்த்தை சொல்லுது, அவனுடைய கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. யார கையில்? தாவீதுற கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. ஆனால் பட்டயம் இல்லாதிருந்தும் அவன் விசுவாசத்தோடு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உன் தலையை வெட்டி ஆகாயத்து பட்சிகளுக்கு இறையா போடுவேன். அங்கே வார்த்தையை வச்சிருக்கிறான் பாருங்க. அப்போ அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான். அவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த தலையை வெட்டி ஆகாயத்தை பட்சிக்கு போடுறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வார்த்தைகள் இப்போ சொல்ல ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களோட கையிலையும் காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் ஆகும், நீங்கள் கட்டளையிட்டா நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எது இருக்குது எது இல்லைன்றதன் அடிப்படையில் நீங்கள் பேசக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்ற அடிப்படையில் நீங்களுடைய வாயின் வார்த்தைகளை வசனிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வாயை திறந்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறத சொல்லி பாருங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் அழகாக சொல்ல போனால் ஆண்டுடைய வார்த்தை இந்த உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதில் சொல்லப்படுது பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. இப்போ இது தேவனுடைய வார்த்தை மட்டுமில்லை, உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது வெறுமையாக திரும்பாது. நீங்கள் மரணத்தை பேசுவீங்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுது, 21ஆம் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பிரியப்பட்டு தான் பேசுகிறோம். ஜீவனை பேசுகிறோமா இருந்தால் ஜீவன் மேலே பிரியம் இருந்தால் ஜீவனை பேசுவோம். மரணத்தை பேசுவோமா இருந்தால் மரணத்தின் மேலே பிரியம் இருக்கிறவன் தான் என்னத்தை பேசுவான்? மரணத்தை பேசுவான். இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அது விரும்பினதை செய்து. அப்போ தேவன் ஒரு விருப்பத்தோடு பேசுகிறாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? விரும்பாத ஒன்றையும் பேச முடியாது, விரும்பாத ஒன்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் சிந்தித்து பேச ஆரம்பிக்கணும், ருசி பார்த்து பேச ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், உங்களுக்கும் தெரியும். அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் எப்படி சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்களோ, பேசுகிற வார்த்தைகளையும் பேசுகிறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யுங்க? ருசி பார்த்து பேசுங்க. வாயை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னுக்கு இந்த நீங்கள் நான் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அது எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும், நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை செலுத்த போகுதுன்றதை குறித்து நீங்கள் ருசி பார்த்து பேச வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அந்த ஊழியக்காரன் அடிக்கடி சொல்லுவார், உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யுங்க? சற்று ருசி பார்த்து பேசுங்க. சொல்லுவாங்க, ஒரு துவக்கில் ஒரு துப்பாக்கியில் இருந்து அதுக்குள்ளே இருந்து அந்த புல்லட் போகிறதுக்கு முன்னுக்கு அதை என்ன செய்யலாம்? நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் அது போன அப்புறம் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. அதே போல தான் நம்முடைய வார்த்தைகளும். நம்முடைய வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது புறப்படுறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் நம்முடைய கட்டுப்பாட்டெலாம் இருக்குது. புறப்பட்ட பிறகு அதை பிடிச்சி நிப்பாட்ட முடியாது, அதை மாற்ற முடியாது, அதனுடைய திசைகளை திருப்ப முடியாது. அதனால தான் யாக்கோபில் சொல்லுது, ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷனும் தன்னுடைய சரீரத்தை கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். அதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்மளோட நாவை நம்மால் அடக்க முடியும், மற்றாக்களுடைய நாவை நம்மால் அடக்க முடியாது. நான் என்னத்தை பேசணும்னு நான் தான் தீர்மானிக்கணும், நீங்கள் என்னத்தை பேசணும்னு நான் தீர்மானிக்க முடியாது. ஆகையினால நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியங்களை கேட்க ஆரம்பித்ததிலிருந்து, இதை தியானிக்க ஆரம்பித்ததில் நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். நான் இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் கேட்கணும், இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கும். இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் நான் கேட்க போகிறேன், இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் நான் பேச போகிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா இருந்தால், இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு பேசிக்கொண்டே இருப்பீங்களா இருந்தால், நீங்கள் காதினால கேள்விப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும். ஜோபு சொல்றாரு, என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சிமியோன் என்ற அந்த வயது நிறைந்த அந்த முதியவருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா என்ன செய்யறாரு? சில வார்த்தைகளை சொல்றார்.
அப்போ சொல்லி பாருங்க, ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் என்றதற்காகவே சிமியோனுடைய ஆயுள் நாட்கள் அதிகரிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ மரிப்பதற்கு முன்னுக்கு உன்னுடைய கையில் இரட்சகர் இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன்னுடைய கையில் இரட்சகர் இருப்பார். அவர் மிகுந்த வயதுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வயது இத்தனை ஆண்டு பைபிள் சொல்லலை, ஆனால் நாங்கள் வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, உன்னுடைய இரட்சணியத்தை என் கண்கள் காண்றதுக்கு முன்னுக்கு அவருடைய காதுகள் கேட்டது. பல வருஷத்துக்கு முன்னுக்கு காதுகள் கேட்டது. காதுகள் கேட்ட ஆண்டுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை இப்பொழுது அவருடைய கண்கள் காண்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை என்ன செய்தது? யோசேப்பு என்ன செய்தது? புடமிட்டது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், யோசேப்புக்கு நிறைவேறின தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கு சொன்னவைகளை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ நிறைவேறும் அளவும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். அதனால தான் நாங்கள் சபைக்கு வரணும். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீ தேவாலயத்துக்கு புறப்படும் போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செவி கொடுக்க சேர்வதே, பக்கத்தில் கதறையில் இருக்கிறார் சொல்கிறத அல்ல, அங்கே ஊழியக்காரர் சொல்லுகிறது செவி கொடுக்க சேருவதே நலம். அதில் நீங்கள் விளக்க பைபிள் திருவிவிலியத்திலையும் இன்னும் சில இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசித்து பாருங்கள், உள்ளே சென்று செவி கொடுக்க சேருவதே நலம். இங்கே அவ்வளோ நான் பார்த்ததில்லை. இந்த எங்களுடைய வடமாகாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதாக்களை விட பிரசங்க டைமில் சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறார்கள் தான் அதிகம். இப்போ அதெல்லாம் மாறிட்டு வருது. தேவன் நம்மளை கொண்டு மாத்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வார்த்தை நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க? எழும்பி வெளியே போயிடுவாங்க. என்ன இறைச்சி வாங்குறதுக்கு இப்படி பலவிதமான காரணங்களுக்கு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இனி அந்த சேட்டையே இல்லை. கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டுடைய வார்த்தையின் மகத்துவம் தெரிந்தவங்களால ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம இருக்கவே முடியாது. ஆண்டுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நம்மளே பிரசங்கத்தை நேரத்துக்கு முடிச்சாலும் ஏன்டா முடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஏன் நேரத்துக்கு முடிச்சிங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னும் நீங்கள் பேசுங்களான்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ செவி கொடுக்குற வார்த்தைகள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கங்களும், இந்த இடத்துல கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அது பலனை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏனென்றா அந்த ஊழியக்காரங்க இந்த இடத்துல வந்து போதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தைகளை ஆண்டுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அதை தியானித்து எதன் நிமித்தமாக பேசுகிறாங்க? இந்த சபைக்கு வருகிற ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டும். அவருடைய சூழ்நிலைகள் மாறணும். நான் கண்ட அந்த மகத்துவமான தெய்வத்தை அவர்களும் காணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அனுபவிச்ச அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அந்த ஜனங்களும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொண்ட அந்த வெற்றியை என்னுடைய ஜனங்களும் உணர்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கும். உடைய தீர்மானத்தை டிசிஷன் மேக்கிங்கை குறித்து பேசுவார். நீங்கள் டைம் கொடுக்கறத குறித்து பேசுவார். நேற்றைய தினத்திலையும் பேசினார். என்னோட அதிகமாக பேசும்போதும் பேசுவார். அப்போ உங்களுடைய நேரங்கள் மிகவும் முக்கியமாக இருக்குது. நீங்கள் தேவனோடு அதிகமான நேரங்களை செலவிடுவீங்களா இருந்தால் தேவனுடைய காரியங்கள் தேவன் அவர் என்ன செய்வார்? அவருடைய சகல காரியங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பார். அவருடைய வழிகளை உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் உங்களுக்கு எதையுமே மறைக்க மாட்டார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எதையுமே மறைக்கலை. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் தேவனோடு நடந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு இந்த கூட்டங்களுக்கு தலைப்பாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இயேசுவோடு கூட என்ன செய்கிறோம்? நம்ம நடக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நடக்கிறவங்களாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானோ ஆண்டவர் அவனுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இயேசுவோடு கூட நடக்கிற நீங்கள் சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நாங்கள் மரணத்தையே காண்பதில்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை விசுவாசிக்கிறவனோனோ அவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் மேலானவைகளையும் செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கலாத்தியர் 1:1 சொல்லுது. பவுல் சொல்கிறாரு, மனுஷனாலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஊழியக்காரங்க பேசும்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? அவராக சிந்திச்சு பேசுகிறாருன்னு எடுத்துக்கொள்கிறீங்களா? இல்லை. ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை கொடுக்குறார். அந்த ரெவலேஷனை ஆண்டவர் கொடுக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள்
தெரிஞ்சிருக்கும். நான் வாயை திறந்து பேசுகிறதுக்கே அவ்வளவு என்ன செய்வேன், தயக்கப்படுவேன். எனக்கு அந்த மேடைக்கு வந்து நிற்கிறண்டாலே கை கால் நடங்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு தான் நான் இந்த இடத்துல வந்தேன். வரும்போது ஆண்டவர் எனக்கு சிறு வயதிலேயே, நான் அந்த சண்டே ஸ்கூல் போகும்போது ஒரு வார்த்தையை, அப்போ எனக்கு ஒரு வார்த்தை அதிகமாக என்னுடைய இருதயத்தில் நின்றது. ஆண்டவர் மோசைக்கு சொல்கிறார், மோசை சொல்கிறார், நான் திக்குவாய், என்னால் பேச முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்ற இந்த வார்த்தை. அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்போவே எனக்குள்ள விதைச்சார். அப்போ இந்த வார்த்தையின் மகத்துவம் எனக்கு தெரியலை. 2020 மட்டும் இந்த வார்த்தையின் மகத்துவம் எனக்கு தெரியவே இல்லை. நான்லாம் இப்படி பேச வேண்டும் நீங்கள் கேட்டிங்களா இருந்தால் எங்களோட வீட்டிலையும் யாரும் நம்ப மாட்டாங்க, நானே நம்ப மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சகலவற்றையும் மாற்றி அமைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சகலவற்றையும் மாற்றி அமைத்தார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். உங்களால் சில காரியங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் முடியாது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தியமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய பலத்தினால் முடியாதது, நம்முடைய பராக்கிரமத்தினால் முடியாதது, தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பலத்தினால் சில காரியங்களை செய்து முடிக்க இயலாமல் இருக்கலாம். உங்களுடைய பராக்கிரமத்தினால், உங்களுடைய சுய ஞானத்தினால் செய்து முடிக்க இயலாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால அதை அவர் உங்களுக்கு சாத்தியமாக்கி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு ஆண்டுடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமா? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் இனி தியானிக்க போகிற வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமா? நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து வார்த்தையினால் புடமிடப்பட்டு கொண்டே இருங்க. ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன செய்யதான் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க தான். ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதனால வரும், ஆண்டுடைய வசனத்தை கேட்பதனால வரும். அதில் சொல்றது தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதனால வரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த 12 வருஷ பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவள் என்ன செய்கிறாள், அவள் போய் ஆண்டவரிடத்தில் போயிட்டு அந்த வஸ்திரத்தை தொட்டு சுகமாகும் அளவும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறாள். நான் என்ன செய்வேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன். அவள் சொல்லிக்கொண்டே போனாலாம். அவள் சொல்லிக்கொண்டே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு சுகமடைந்தாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நீங்கள் காண்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி ஜோபோட வாழ்க்கையில் ஜோபு என்ன செய்துட்டாரு, அவர் வார்த்தைகளை மாறி பேசினதால தான் அந்த 9 மாதம் கிட்டத்தட்ட ஜோபு அந்த பாடுகளை, அந்த துன்பத்தை எத்தனை மாதம் அனுபவிச்சாராம்? 9 மாதங்கள் அனுபவிச்சாராம். ஏன் 9 மாதங்களாக கஷ்டத்தை அனுபவிச்சார் தெரியுமா? அவரோட வாயின் வார்த்தைகள் சரியில்லை. அவர் என்ன செஞ்சிட்டார், தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் சூழும்போது, அவங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை இழக்கும் போது அவர் தன்னுடைய வார்த்தைகளை அளப்ப வலிக்கிட்டார். தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேச வலிக்கிட்டார். அவருடைய புத்தி கெட்டாததை பேச வலிக்கிட்டார். ஆகையினால அவருடைய வாழ்க்கையில் 9 மாதம் அளவும் அவர் அந்த சிரட்டையை வச்சுக்கொண்டு அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தார். இப்போ கர்த்தர் திருப்பி வந்து 40ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அப்போ தான் சொல்கிறார், எனக்கு எட்டாததை, என்னுடைய புத்திக்கு எட்டாததை அளப்பிட்டேன், என் கைகளினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஜோபு 40ஆவது அதிகாரம். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தாக்கத்தை இந்த வார்த்தை செலுத்துனது. அதனால் நான் இந்த வார்த்தைகளை நிறைய நேரங்களை நான் அதை பிரசங்கித்தது உண்டு. ஜோபு 40ஆவது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் தொடக்கம் நாங்கள் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் ஜோபுவுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது ஜோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து ஜோபுவுக்கு உத்தரவு அருளினார். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் 42ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்ற ஆண்டவர் சூழ்நிலையை மாத்துறார். ஜோபு தன்னுடைய நாவை அடக்கி கொள்ளும் வரைக்கும் அவனுடைய சூழ்நிலைகள் மாறவே இல்லை. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீதிமொழிகளில் சொல்லப்படுது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலிசபெத் சகரியாவுக்கு அந்த யோவான்ஸ்தானன் பிறக்கிறதுக்கு ஆண்டவருடைய தூதன் மூலமாக வார்த்தை போகுது. சகரியா அதை ஏற்றுக்கொள்ளலை, அவன் ஊமை அடைகிறான். பிள்ளை பிறக்கும் அளவும் அவனோட வாய் எப்படி இருக்குது? திறக்கவே இல்லை. நல்ல வேளை திறக்கலை. அவனோட வாய் மட்டும் திறந்து இருக்குமா இருந்திருந்தா அந்த பிள்ளை கருவிலையே என்ன செஞ்சிருக்கும்? அழிஞ்சிருக்கும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காததுக்கு காரணம் நம்முடைய நாவின் அறிக்கைகள் தான்.
நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான். நல்லதை பேசலாட்டியும் பரவாயில்ல, பேசாமல் இருந்தால் சரி, நிறைய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய வார்த்தைகளை, வீண் வார்த்தைகளை அலப்பிடுறோம். அப்போ இது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. மிக முக்கியமான காரியமாக ஒன்று தேவனுடைய வார்த்தையை பேசணும். அப்படி பேச வரலையா எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமல் அமைதலாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்றதை உணர்ந்து கொள்ளு, உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களை ஆரம்பத்திலே உங்களுக்கு இதெல்லாம் பேச வரலையா? நான் இந்த இடத்துல வரும்போது முதல் 6 மாதம் எனக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அதான் உண்மை, ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஆனால் நான் என்ன செய்யலை, விட்டுட்டு போகலை, வேற எங்கேயும் போகலை. சொன்னாங்க நான் போங்க சொல்லி போகலை. இந்த இடத்திலிருந்து இந்த சத்தியத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டு இருந்தேன். கேட்க கேட்க இதுக்குள்ளே இருக்கிற மகத்துவத்தை தேவன் வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தார், ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து கொடுத்தார். இந்த ஆழங்களை அறிந்து கொள்றதுக்கு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்தார், வெளிப்பாட்டை கொடுத்தார், வெளிச்சத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் பவுல் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் தமஸ்குக்கு போற வழியில பவுலை சந்திக்கிறார். பவுலை சந்திச்சு 3 நாள் அவர் என்ன செய்றார், பார்வை இல்லாமல் இருக்கிறார். இப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு காலத்தில் என்ன செய்தாராம், கலாத்தியர் 1:23 சொல்லுது. அவர் பவுல் எப்படி அதை சொல்றாருண்டா, ஒரு காலத்தில் நான் அழிக்க தேடின விசுவாசத்தை ஆண்டவர் பிரசங்கிக்கும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். அப்போ பவுல் என்னத்தை அழிக்கிறதுக்கு தேடினாராம்? நம்ம நினைக்கிறோம் சபையெல்லாம் அழிக்கிறதுக்கு தேடினார். இல்லை, சபையில் பிரசங்கிக்கப்பட்ட விசுவாச வார்த்தைகள் அழிக்க தேடினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கலாத்தியர் 1 இருக்குது, நான் அழிக்க தேடின விசுவாசத்தை இன்றைக்கு தேவன் என்னை பிரசங்கிக்கும்படி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் அப்படிப்பட்ட நல்ல தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை மிகவும் முக்கியமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நம்ம இப்போ பார்த்தோம், யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் தொடர்ந்து அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம், ஆண்டுடைய வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் புடமிடப்பட்டு கொண்டே இருக்கணும். யோசுவா 1:8 சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ நடக்க கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது கடவுள் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அப்படியே சொல்லுது, நீ உன் வழியை. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதான் நான் சொன்னனே, ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் தம்முடைய காரியத்தை வழிகளை நமக்கு போதிக்கிறார். இப்போ நம்ம தான் என்ன செய்கிறோம், டிலே பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம தான் என்ன செய்கிறோம், லேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அது இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, then you will be prosper. அப்படின்னா நீ செழிப்படைவாய், நல்ல வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக அந்த இடத்துல கேட்டிருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. நாளுக்கு நாள் நீங்கள் அந்த செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. இன்னும் நிறைய வெற்றிகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை சில காரியங்கள் தோல்விக்கு நேராக போய் கொண்டிருக்கலாம், அதையும் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியாக மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருங்க. சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் பேறு பெற்றவனாக இருக்கிறான். பேருண்டா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு தாய் கர்ப்பவதி ஆகும் போது சொல்லுவாங்க, மகப்பேறு, குழந்தை பேருன்னு சொல்லுவாங்க. ஒரு தாயின் கருவில் ஒரு பேரு வந்துருச்சா இருந்தா அது குறித்த நாட்களில் வெளியே வந்துடும். ஒரு உட்பவ கால திட்டத்தில் என்ன செஞ்சிடும், ஆண்டவர் அந்த 3 தேவதூதர்கள் போயிட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார் சாராளை பற்றி, இன்னும் ஒரு உட்பவ கால திட்டத்தில் நான் என்ன செய்வேன், திருப்பி வருவேன், அப்பொழுது ஈசாக்குன்ற குமாரன் உங்களோட வீட்டில் இருப்பாங்க. அப்போ சாராள் அங்கால பக்கம் இருந்து கொண்டு என்ன செய்கிறாள், ஆமேன்னு சொல்லலை, என்ன சொல்கிறாள், சிரிச்சு கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு அதே போல நிறைய பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சில நிறைய ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, இந்த வெளிப்பாடு விளங்காமல் என்ன நகைத்து கொண்டிருக்கிறாங்க, கேலி கிண்டல் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யார் எப்படி பரியாசம் பண்ணாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த பேரு உண்டாகிறது மிகவும் முக்கியம். நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க அது நமக்குள்ளே போய் என்ன உண்டாகுது, பேரு உண்டாகுது.
பேறு உண்டாகுது. உள்ள பேறு உண்டாகினா போதும், அது அதி சீக்கிரத்தில் வெளியே வந்துடும், குறித்த நாளில் வெளியே வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நிச்சயமா 30, 60, 100 உடைய வாழ்க்கையில வெளிப்படும். உடைய சூழ்நிலைகள் அது வெளிப்படும். தேவன் அதை வெளிப்பட வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு பிசாசு வந்து அதில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து போடுறதுக்கு நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நீங்க எதிர்த்து நில்லுங்க, இடம் கொடுக்காதீங்க. பிசாசு விதைக்கப்பட்ட ஆண்டவர் விதைத்த வார்த்தைகளை பிசாசு எடுத்து போடுறதுக்கு நீங்க இடத்தை கொடுக்காதீங்க. நீங்க இடத்தை கொடுக்காதீங்க. பிசாசு வந்து ஆண்டவர் நேர்மறையான வார்த்தைகளை விதைப்பார், ஆனா பிசாசு வந்து எதிர்மறையான வார்த்தைகளை விதைப்பான், கலைகளை விதைப்பான். ஆனா நீங்க அதை விதைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதை பிடுங்கி எறிந்திருங்க. கலைகள் விதைக்கப்படும் போது பிடுங்கி எறிந்திருங்க. அதற்கு மாறாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. இருதயத்தின் யோசனைகள்ல தவறான காரியங்கள் வரும்போது அதை எதிர்த்து பேசுங்க. ஆண்டுடைய வார்த்தையை பேசுங்க. ஆண்டவர் அந்த காரியங்களை மனதிலிருந்து அது வெளியே போகுமா இருந்தா அதனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடந்த காலத்தில் அந்த செழிப்பை குறித்து நான் சர்ச்சில் பேசும்போது ஆண்டவர் சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். சில இடங்களில் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருந்தது. அதை நான் எப்போ எனக்குள்ளே இருந்து அதை நான் வெளியே கொண்டு போனனோ அது என்னுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியே போச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் வெளியே போகணுமா இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற தரித்திர எண்ணம் வெளியே போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த குறைவான அந்த புத்தி வெளியே போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க இருதயத்தின் நிறைவினால என்ன செய்யும்? வாய் பேசும். உள்ள நம்ம என்ன செய்யணும்? முதலாவது உள்ளான மாற்றம் மிக முக்கியம். உள்ள நமக்கு யோசிக்கிற விதம் மாறணும், சிந்திக்கிற விதம் மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில உள்ள தரித்திர புத்தி வெளியே போகும். ஆண்டுடைய வார்த்தையினால என்னுடைய இருதயம் நிரம்ப நிரம்ப அது வெளியே ஆண்டு கொண்டு போனார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ஆண்டருடைய வசனம் அவனை என்ன செய்துதான்? புடமிட்டதான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால புடமிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தைகளில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கார்? உங்களுடைய சிந்தைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எடுத்து போட்டு அவருடைய வழிகளை விதைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய யோசனைகளை விதைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை தாங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியான பாதைகளில் நடத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை யோசேப்பு எப்படி உயரங்களுக்குள்ள கொண்டு போனதோ அது உங்களையும் உயரமான இடங்களில் கொண்டு போக வல்லமையில்லதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் அது சரிப்படுத்த வல்லமையில்லதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தையை பிடித்து வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தைக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க. தொடர்ந்து விசுவாசத்தில் வளருங்க. தொடர்ந்து விசுவாசத்தில் வளருங்க. முடிவு வரைந்து நாங்கள் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே இருக்கோம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்றார். நமக்கு இருக்கிற போராட்டம் தீமையானதல்ல, எல்லாம் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிற நல்ல போராட்டமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு போராட்டம் உண்டோனே நமக்கு பயம் வந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட போராட்டம்? அது நல்ல போராட்டமா இருக்குது. யாருக்கு? விசுவாசிக்கிற நபருக்கு அது நல்ல போராட்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறபடினால எங்களுக்கு வருகிற போராட்டங்கள் தீமைக்கு ஏதுவானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக மாற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக ஆண்டவர் யோசேப்புக்கு இந்த வார்த்தைகளை சொன்னார். ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் நிறைய தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவு, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் அளவு ஆண்டவர் ஆண்டுடைய வார்த்தையினால புடமிட்டு கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். ஏன் புடமிடுகிறார் என்றா உங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறத விவரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறத விவரித்து கொண்டிருக்கிறார். அவர் விவரித்து கொண்டிருக்கிறார். உன்னை எப்படியெல்லாம் தாங்குவன் என்று சொல்றார், உன்னை எப்படியெல்லாம் ஏந்துவன் என்று சொல்றார், உன்னை எப்படியெல்லாம் சுமப்பன் என்று சொல்றார். அவர் உங்களை சுமக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் சுமக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகையினால் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிற நம்ம எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. தேவன் விவரிக்க முடியாத அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். வர்ணிக்க முடியாத காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை வசனத்தின் மூலமா போஷித்துக் கொண்டிருக்கிறார், என்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
அவர் சகலவற்றையும் நேர்மையாக செய்து முடிப்பார், நன்மையாக மாற்றி முடிப்பார். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். 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 தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்லுவோமா? தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் வரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் வரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே.
வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க நல்லவராய் இருக்கிறீங்க சுவாமி. உடைய கரங்கள் எங்கள் ஆதாரமாய் இருக்கிறது ஆண்டவரே. எந்த தடைகள் வந்தாலும் நீர் கொடுத்த தரிசனத்தை, நீர் கொடுத்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி முடிப்பீங்க ஆண்டவரே. நீங்க நிறைவேற்றி முடிக்கும் அளவும் எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களை விட்டு விலக மாட்டீங்க சுவாமி. நீங்க நிச்சயமாய் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே, நிச்சயமாய் செய்து முடிப்பீங்க. உங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தையினாலே நாங்கள் எங்களை புடமிட ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை இன்னும் அதிகமாக புடமிடுவீராக, புடமிடுவீராக, எங்களை பொன்னாக விளங்கச் செய்வீராக ஆண்டவரே, பொன்னாக விளங்கச் செய்வீராக ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களுக்காக மரித்ததையும் அவர் அடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிற தருணமாக இருக்கிறது. அப்படியே இந்த தருணத்தில் நாங்கள் அப்படியே திருவிருந்துக்குள்ளே கடந்து செல்கிற இந்த நேரத்தில் ஜீசஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் மகத்துவம் நிறைந்த தேவன். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என்ன குறைகள் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் உணர்றீங்களோ, என்ன குறைகள், என்ன பலவீனங்கள் உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர்றீங்களோ, அவருடைய தழும்புகளினால் அவைகள் குணமாக்கப்பட்டிருக்கிறது. பரிபூர்ண சுகம் கடந்து வந்திருக்கிறது. எப்படி எகிப்தில் இருந்து கடந்து சென்ற அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒருத்தர் கூட பலவீனமாய் இருந்தது இல்லை என்று சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில் இங்கே இருக்கிற ஒருத்தர் அவருடைய சரீரத்தை, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒருவரும் பலவீனமாய் இருப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் பரிபூரண பலன் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நீங்கள் இதை பானம் பண்ணுகிற நேரத்தில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், எந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களோ, சில நேரம் இந்த ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இந்த தருணம் உங்களுக்கான மிக முக்கியமான தருணமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற இந்த அப்பத்தை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள், தயார் நிலையில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பானம் பண்ண போகிறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட பரிபூரண நன்மைகள் உங்களுக்குள்ளே கடந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். நம்ம இந்த அறிக்கை செய்யலாமா? எனக்கு ஸ்க்ரீனில் இந்த அறிக்கையை போடுங்க. என்னோடு சேர்ந்து நீங்கள் அறிக்கை சொல்ல போகிறீங்க. அப்போது எல்லாம் கைகளில் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் கம்யூனியனுக்கானது. எஸ், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். பரலோகத்தில் உள்ள பிதாவே, என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் வியாதிக்காகவும் என் வறுமைக்காகவும் சிலுவையில் மரிக்கும்படி நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் அவருடைய நீதியையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை என் இறைவன் என்றும் என் இரட்சகர் என்றும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். பிதாவின் பார்வையில் இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. உற்சாகமாக விதைக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆகவே உற்சாகமாக நாங்கள் விதைப்போம், விதைத்து கடந்து செல்லலாம். உற்சாகமாக பாடல் பாடுகிற நேரத்தில் விதைத்து கடந்து செல்லலாம். ஏந்தி நீர் சாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் சாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம 25 நாட்களாக தொடர்ச்சியாக நம்ம வந்து வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், பலப்பட்டு கொண்டே நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ கர்த்தர் நல்லதவனாக இருந்திருக்கிறார். ஆமென் ஆமென். நாங்கள் அப்படியே இந்த நாளில் இந்த காணிக்கைகளுக்காக நான் வந்து ஜெபம் பண்ண முன்னாடி காலேபுக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன்னா 2 நாட்களாக அற்புத விதமாக கர்த்தர் என்ன செஞ்சார், பயன்படுத்தினார். உற்சாகமாக கரங்களை தட்டி தவணை நாமத்தை பயன்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். விசேஷமாக நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தர் இன்னும் அதிகமாக பயன்படுத்தட்டும். இன்னும் அதிகமாக நீங்கள் வெளிப்பாடுகளை பேசுவதற்கும் சரியா பரலோகத்திலிருந்து கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகளை இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யட்டும், திறந்து விடட்டும். நீங்கள் உங்களுடைய குரல் எங்கெல்லாம் பேசப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய விசுவாசத்தையும் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தரை கனப்படுத்துறதையும் நான் இன்னும் அதிகமாக நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனையோ பேர் சங்கிலிகள்னால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அனைத்து சங்கிலிகளும் முறிந்து இருளான வாழ்க்கைகள் மாறி கிருபையினுடைய சத்தியத்தினால இதயங்கள் ஒளிர ஆரம்பிக்கிறத கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறார். ஆகவே தைரியமாக எப்போவுமே என்ன செய்யும் இருங்க. இதை என்ன செஞ்சால் சும்மா சாதாரணமாக என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமனே போகாமல் வீணாக போகாமல் அது கர்த்தருடைய வல்லமை நிரம்பியதாகவும் கர்த்தருடைய வல்லமை நிறைந்ததாகவும் இருக்கட்டும். நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் அது பரலோகத்தையே அதிர செய்யட்டும். நீங்கள் சும்மா சாதாரணமாக நினச்சிடாங்க, ரைட், இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ டேலண்ட். நீங்கள் பாடுகிற நேரத்தில் இது பரலோகத்தையே அதிர செய்கிறதாயோ, அபிஷேகம் நிரம்பி இருக்கிறதாயோ, அபிஷேகம் நதியாய் பாய்கிறதாயோ, சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு புத்துயிர் கொடுக்கிறதாயோ, பேலன் கொடுக்கிறதாகவும் இருக்க போகிறது. ஆகவே நீங்கள் அதை கட்டாயம் பயன்படுத்தி கொண்டே இருங்க. மனிதனால் மூட முடியாத கதவுகள்
உங்களுக்காக திறக்கப்படும். இன்னைக்கு நீங்கள் நிறைய சவால்கள் முகம் கொடுக்கலாம், ஆனால் மனிதனால் மூட முடியாத கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். உங்களுடைய சத்தம் நாடுகள் கேட்க ஆரம்பிக்கும், நாடுகள் கேட்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த அக்கினி அது அணையாத அக்கினியாய் அது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் அவருடைய பரிபூர்ண கிருபையில் நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீங்கள் கை வைக்கிற ஒவ்வொருவரும் குணமடைவாங்க. உங்கள் வார்த்தைகள் பேசப்படும் பொழுது அநேகர் விடுதலை அடைய ஆரம்பிப்பார்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் தெய்வீக சமாதானம் எப்போவும் நிறைந்து இருக்கும். கிருபை மேலே கிருபை, கிருபை மேலே கிருபை, வெளிப்பாடுகள் மேலே வெளிப்பாடு. நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமையில் இன்னும் ஹையர் ரெல்மில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, அப்போ சுவாமி விசேஷமாக இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது ஆண்டவரே பேசப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அது பலப்படுத்தியிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உமது ராஜ்யத்துக்கென்று விதைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, விசேஷமாக விதைத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவைகள் 30, 60, 100 பலன் தரப்போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஏராளமான நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள்னாலும் அது நிரம்ப போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். சர்வ வல்லவர் நீர் எங்களோடு இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுப்பா, விசேஷமாக இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுப்பா, ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடல்கள் பாடும் பொழுது நீங்கள் கடந்து செல்லலாம். நாளைய தினமும் இதே நேரத்தில் இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. see you. bye bye. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே.